நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் நிறைய போடுறீங்க, நிறைய லைக்ஸ் வருது. ஆனா அது லீட்ஸா கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு பிசினஸ் என்குயரியா வரமாட்டேங்குது அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீல்ஸ டெய்லி பேசிஸ்ல ஒரு பிசினஸ் என்குயரியா எப்படி ஜெனரேட் பண்றது? எந்த ஒரு காசும் செலவு செய்யாமல், அந்த பூஸ்டிங் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணாம, எப்படி ஒரு ரீல்ஸ ஒரு டெய்லி பிசினஸ் என்குயரியா பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, ஐ எம் கோயிங் டு பிரேக் டவுன் அ சிம்பிள் பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது படிப்படியா உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை எப்படி ஒரு உத்தியோட நீங்க பயன்படுத்தணும். இது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல அந்த ரீல்ஸ் வந்து உங்களுக்கு என்கொயரிஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். அதாவது மக்கள் வந்து பார்த்தாங்களா, போனாங்களா, லைக்ஸ் பண்ணாங்களான்னு இருக்கக்கூடாம உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும், ஒரு என்கேஜ் பண்ண வைக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட உண்மையான நோக்கம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, why most of the MSMEs fail on Instagram அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையா சொல்ல போனோம்னா 3 முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமா இப்ப இருக்கிற அந்த ட்ரெண்டிங் சாங்ஸை போடுவாங்க, அது நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ப்ராடக்ட் ஷோகேஸ், சும்மா ப்ராடக்டை மட்டும் காட்டுறது, எப்படி லுக் இருக்கு என்ன அப்படிங்கிறது காட்டுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கால் டு ஆக்ஷனே இருக்காது. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு வீடியோ மார்க்கெட்டிங்க்குமே. அதாவது என்ன அப்படின்னா, லைக்ஸ் வருது, ஆனா ஒன்றும் என்கேஜ்மெண்ட்டே இல்லை. ஸோ அப்போ நம்ம எதுக்காக இந்த விஷயத்த நம்ம கிரியேட் பண்றோம்? வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்கா இல்லை என்கேஜ்மெண்ட்டுக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நம்ம அந்த உத்தியை வந்து மாற்றி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங் எ லீட் ஜென்ரேஷன் ரீல்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீல்ஸை வந்து எப்படி நமக்கு பிசினஸ் என்கொயரியா ஜென்ரேட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3R ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது படிப்படியா பார்ப்போம் அந்த 3R என்ன அப்படின்னு. ஒரு ஆர், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர் என்ன அப்படின்னா ரிலேட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் எந்த ஒரு வீடியோ மார்க்கெட்டிங்க்கும் ஃபர்ஸ்ட் வரணும். அதாவது என்னன்னா, ஹூக், வலைன்னு சொல்லுவாங்க. வலை இல்லாம நம்ம கண்டிப்பா மீனை பிடிக்க முடியாது இல்லைங்களா? அதாவது என்னன்னா, ஹூக் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட ஐடியல் கஸ்டமர் கிட்ட தொடர்பு படுத்திக்கிறது. ஓ, இதுதான் முக்கியமான ப்ராப்ளம். இதைத்தான் நம்மளுக்கு அட்ரஸ் பண்றாங்க. ஸோ அப்போ நம்ம டைரக்டா அந்த கஸ்டமரோட ப்ராப்ளத்தை பேசுற மாதிரி ஒரு ஹூக் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றதப்பயே நான் சொன்னேன், என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைனே, உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நீங்க டெய்லி போடுறீங்க, லைக்ஸ் வருது, ஆனா அது லீட்ஸா கன்வெர்ட் ஆகலையா? ஸோ டைரக்டா இந்த மாதிரி கஸ்டமரோட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றப்ப, அவுட் ஆஃப் 100 பீப்புள் 30 to 40 பீப்புள் வில் பே அட்டென்ஷன் டு யூ. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எந்த ஒரு வீடியோ, ஷார்ட் ஃபார்மட் ஆகட்டும், லாங் ஃபார்மட் ஆகட்டும், ஸோ யூ ஷுட் ரிலேட், தொடர்பு படுத்திக்கிறோம். ஆமாப்பா, இது உங்களுக்காக வீடியோ தான் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லுறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனா கையில காசு இல்லையா? எனக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. ஸோ யூ நீட் டு கிராப் அட்டென்ஷன். அப்பனா கரெக்டான மக்கள் உங்ககிட்ட வருவாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரிலேட், அந்த வலையை போட்டு இழுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 40 செகண்ட் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 6 செகண்ட் 7 செகண்ட் மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும்தான் உங்களோட வீடியோவை ஃபுல்லா பார்ப்பாங்களே தவிர, அதுக்கு ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாமளே அதான் பண்றோம் இல்லைங்களா? ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரிலே, தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவீல், வெளிப்படுத்துதல். அதாவது எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
யூ நீட் டு எஜுகேட் த கஸ்டமர். டீச் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுங்க. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் உங்களுக்கு சொல்யூஷன். அதனால தான் என்னோட ப்ராடக்ட் என்னோட சர்வீஸ் வந்து ரொம்ப வேல்யூபிள். இதெல்லாம் நீங்க சொல்லணும். நாட் ஒன்லி ஜஸ்ட் ஷோகேசிங் த ப்ராடக்ட். இதனால என்ன எண்ட் ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைக்க போகுது, பெனிஃபிட்ஸ், அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது இல்லாம வெறும் ப்ராடக்டை மட்டும் காட்டுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தே ஜஸ்ட் see the product and they just leave. ஸோ அதனால நம்ம ரிவீல் பண்ணணுங்க. வாட் எவர் இட் இஸ். இதெல்லாம் நீங்க காம்படிஷன் எடுத்துப்பாங்க, அதெல்லாம் அந்த பயப்படவே வேண்டியதில்லை. திஸ் இஸ் வாட் யூ ஆர். பி வெரி டிரான்ஸ்பரண்ட். இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க இதை பண்றோம். திஸ் ஹாஸ் கிவன் லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ். நிறைய ரிசல்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது பின்னாடி இந்த ப்ராடக்ட் இப்படிதான் நாங்க பண்றோம். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹெர்பல் சோப், ஒரு ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து சேஃபா உங்களுக்கு ரீச் ஆகணும்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதுதான் எங்களோட பேக்கேஜிங் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க சொல்றப்போ ஐ மீன் பீப்புள் வில் சோ ரிசனேட், உங்க கூட வந்துருவாங்க. ஓ இல்லப்பா இவ்வளவு நம்பகத்தன்மையா இருக்காங்க, நமக்கு நம்பிக்கையும் வருது. ஸோ யூ நீட் டு ரிவீல். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மூன்றாவது மற்றும் கடைசியான ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட். ரெக்வெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோரிக்கையை கேட்கறது. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இந்த சொல்யூஷன் உங்களுக்கு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? மொத்த என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? சார் எனக்கு டைரக்ட் மெசேஜ் போடுங்க சார், டீல் அப்படின்னு போடுங்க சார், நான் இன்னித்த ஆஃபர் என்னவோ நான் கமெண்ட் போய் எஸ்ன்னு கொடுங்க சார், உங்களுக்கு ஃப்ரீ சாம்பிள் உங்களுக்கு நான் அனுப்புறேன். நீங்க ஒரு டீலரா ஆக ஆசைப்படுறீங்களா, பார்ட்னர் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சார். ஏதாவது பண்ண வைக்கணும் மக்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் அந்த என்கேஜ்மெண்ட் வந்து தொடர்ந்து ஆரம்பிக்கும், உங்களோட லீடு வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ ரெக்வெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முதல் விஷயம் ரிலேட் பண்ணணும், ரெண்டாவது விஷயம் ரிவீல் பண்ணணும், மூன்றாவது விஷயம் ரெக்வெஸ்ட் பண்ணணுங்க. இதுதான் அந்த 3R ஃபார்முலா. ஸோ இது எப்படி பண்ணலாம் ஒரு கன்க்ளூஷனா எடுத்துக்கங்க. எப்படி அப்படின்னா திஸ் இஸ் அ போனஸ் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ரீலோட ஸ்ட்ராட் மெத்தட் அப்படின்னு. என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு போஸ்ட் போடுங்க. அதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே 3R ஃபார்முலாவை போட்டு கன்சிஸ்டண்டா பண்ணலாம். அதுதான் 3 நாளைக்கு ஒரு ரீல், டெய்லி போடணுங்கிறது கூட அவசியம் இல்லை. 3 நாளைக்கு ஒரு ரீல், அது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்ளம் என்ன, சொல்யூஷன் என்ன, ரெக்வெஸ்ட் என்ன அப்படிங்கறது நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கும். ஸோ இதை வாரம் வாரம் ரிப்பீட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி தான் உங்களை விசிபிலிட்டியா மாற்றும், மக்களுக்கு தெரிய வைக்கும். கன்சிஸ்டன்சி தொடர்ந்து நம்ம பண்ணலைன்னா விசிபிலிட்டி போயிடும். அப்ப விசிபிலிட்டி ஜாஸ்தி ஆக ஆக ட்ரஸ்ட் உருவாக்கும், நம்பிக்கை உருவாக்கும். நம்பிக்கையை உருவாக்குச்சு அப்படின்னா என்கொயரிஸ் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருங்க. இதுதான் இந்த மெத்தட். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் நிரந்தர உத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு
கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம். அந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு என்ன தேவை, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30க்கு Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.